கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளைன்னு பொறுப்பு இருக்கா? என்னமோ நடு சாம 12 மணி அவன் மாதிரி என்ன உறங்கிட்டு கிடக்காளுவோ. காலேஜ் போகணும் பள்ளிக்கூடம் போகணும்னு கொஞ்ச நேரத்தில் என்ன பரபரப்பாளுவோ தெரியுமா? நான் காலையில் ரெக்கையை கட்டிட்டு பறக்கணும். ஒருத்தியாச்சும் எழும்புறாளா? காலையில் எழுந்திரிச்சு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்ப்பா வெட்டியை பார்ப்பான்னு ஒன்றும் கிடையாது. காலையில் ஏந்திக்கிறது திங்கிறது கிளம்பி போகிறது, அங்கேயிருந்து வர்றது திங்கிறது கடந்து உறங்குறது, இதே ஒரு பொழப்பா போச்சு. அம்மைக்கு கொஞ்சமாவது ஒரு ஒத்தாசையாக இருக்கணும்னு இந்த பிள்ளைகளுக்கு இருக்கா பத்தியா? என்னை பற்றியெல்லாம் எங்கேயாவது ஒரு வாக்கப்பட்டு 2 விளக்கம் தட்டி வாங்கினாதான் தெரியும் டி உங்களுக்கெல்லாம். ஏட்டி எலும்புடி பாத்தியா என்ன கொழுப்ப? இவ்வளோ நேரம் கடந்து கத்திக்கிட்டு கிடக்க நாய் கணக்கா? எனக்கு என்னான்னு பிறண்டு படுக்க பத்தியா? அப்போ கொஞ்சம் கூட பயம் கிடையாது. அம்மா வந்து எழுப்பையாலே கொஞ்சமாவது ஏந்திரிக்கணும் போகணும்னு அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கா பத்தியா? 2 செடிக்கையும் விளக்க மத்த கட்டி எடுத்து 2 வாங்கினேன்னு வையன் சரியா போயிடும். எல்லாம் அவங்கள சொல்லணும், இல்லை அவங்க கொடுக்குற செல்லம் தான் இது கடந்து ஆடிட்டு கிடக்கு. இடி சோனி சோனி, ஏ சத்தியா இடி எலும்பு கட்டி மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அதாவது ஊர் பிள்ளையெல்லாம் பள்ளியிடத்துக்கு கிளம்பியாச்சு. அதாவது தாய்க்கு ஒரு வேலை கொடுக்காம எல்லாம் வீட்டு வேலை பார்த்துட்டு அதாவது சோத்தை கட்டிட்டு போக போகுது. இது கடந்து உறங்கிட்டு கிடக்கு. எட்டி எலும்பு கட்டி டெய்லி இப்படியே விட்டு இதே பொழப்பா போயிட்டு ஒரு நாளாச்சு நல்லா துவாச்ச பரட்டி கம்பியில் காய வச்சு நல்லா நெருப்பில் பற்ற வச்சு இப்படி சூத்திர இழுத்தாதானே நீங்களாம் அடங்குவீங்க. இப்படியெல்லாம் சொன்னால் சரிப்பட்டு வரமாட்டேன். எப்போ போல ஒரு வைத்தியம் கொடுத்தா தான் அடங்குவீங்க பத்தியல. அம்மா ஏமா இப்படி காலையிலே சவட்டியா? என்னைக்காவது ஒரு நாளாச்சு நிம்மதியாக எழுப்பியிருக்கியா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சவட்டிக்கிட்டே இருக்கா. இட்டி இன்னும் உங்களை இன்னும் சொல்லன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வாயில் நல்லா வருதுட்டி, நல்லா சொல்லிடுவோம் பார்த்துக்காமா. நீ எல்லாம் ஒரு பிள்ளையாட்டி, நீங்கள்லாம் ஒரு நாளாவது என்னைக்காவது எழுப்பாமல் எழுந்திரிச்சிருக்கீங்களாட்டி? மணி என்னட்டி ஆகுது? உங்கள் இஷ்டத்துக்கு எழுந்திரிக்கியா? ஒரு நாளாவது ஒரு வேலை வெட்டி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு புஞ்சு போட தான் நான் கிடக்கேன். நேரத்துக்கு எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக கூட வலிக்குதா? என்னைக்காவது ஒரு நாள் நான் எழுப்பாமல் எழுந்திரிச்சிங்களாட்டி? உங்களெல்லாம் நீங்களாம் இன்னும் செம்மம்மா தெரியலை. மாட்டு கூட 4 சூடு தண்ணி போட்டால் ஒரு சூடு போட்டால் அதுக்கு வலிக்கும். உங்களுக்கு தேந்தனா சூடு போட்டாலும் உங்களுக்கு வலிக்காது. டெய்லி இதே பொழப்பா போச்சு. கண்ணம்னா நிற்காதீங்க. மணி என்ன ஆகிட்டு தெரியுமா? ஒழுங்கு மருந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகிற வழியா பாரு. எங்கே தான் எனக்குன்னு கடந்து வந்து வாய்ச்சால் உள்ள தெரியலம்மா. என் பாட்டை வாங்கிறதுக்கு இதுங்களுக்கு வேலை செஞ்சு எனக்கு குறுக்கு வழி கண்டு போச்சு. முட்டி வலியும் கிளம்பிட்டு இன்னும் என்னென்னதான் பண்ண போகிறாள் தெரியல. என்னை கொண்டு நேராக வச்சு சுருவாட்டில் வச்சு அடக்கம் பண்ணாதான் இவ்வளோ அடங்கோல பிறகு. ஒரு நாளைக்கு ஒரு அம்மா இவ்வளோ வேலை செய்யாலே. ஏதாவது ஒன்று ஒத்தாசி செய்வோம் போவோன்னு ஏதாவது என்ன இருக்கா? காலையிலே ஆரம்பிச்சிடுவோம். இனிமே மயிறு இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே கிடக்கணும். இதான் பொழப்பு. இது என்ன காலையில் பல்லு இழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன்? நிம்மதியா சந்தோஷமா? நீனு கடந்து உறங்கிட்டு கிடந்ததுக்கு நானும் சேர்ந்து ஏச்சு வாங்கேன். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. காலையிலே உன் மூஞ்சில் முடிச்ச பற்றியாட்டி அதுக்கு தான் இப்படி ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன். இப்போ அந்தாண்ட முகரக்கட்டையை பாரு. உன் மூஞ்சில் முழிச்சாலே பொடிக்கு புயலிச்சிக்காதட்டி. போட்டி எங்கிட்டு கண்ணம்னு நிற்காத. உன்னையெல்லாம் நானும் கடந்து ஏச்சு வாங்கிட்டு கிடக்க பற்றியா? எதுக்கு எடுத்தாலும் அம்மா என்ன தான் ஏச்சியா? மூஞ்ச பாரு. எப்போ அந்தாண்ட உன் மூஞ்சில் முழிச்சா மட்டும் அப்படி தங்கமாக வந்து கொட்டிருமாக்கும். முவரைய பாரு. ஒன்னால தாண்டி நானும் கடந்து ஏச்சு வாங்கேன். என்னையெல்லாம் அம்மா ஏச மாட்டா, உன்னே தான் ஏசுவா. உன் மூஞ்சி மோரையும் பற்றியேன் போட்டி எங்கிட்டு. காலையில் ஏதாவது நல்லா வந்துடுறது வாயில். நாத்தம் முடிச்ச நாயே, ஊத்த வாய் நாயே, என்னைய பார்த்துட்டியா? என்னத்தை சோறு செய்யணும் ஒன்றும் தெரியல. டெய்லி இதை சோறு என்ன பொங்கன்னு யோசிச்சு இருக்க மண்டையில் மயிறு பூரா கொட்டிடும் போலக்கு. என்னத்தை செய்யுது? நானேக்க யாரு? வசந்தி குரல் மாதிரி இருக்கு. என்ன காலையிலே வந்திருக்கா என்னன்னு தெரியலையே. ஏதாவது கறி கூட்டு வாங்கறதுக்காக வந்திருப்ப. வேற என்ன வாங்க வரப்போற? யாருமா? இங்கே சமையல் இருக்கேன், அப்படியே உள்ள வாங்க. ராணிக்கு என்ன சோறா பொங்குறியே? காலையிலேயே இன்னும் மனமா இருக்கு. என்னக்கா செய்றியே? கறி குழம்பா? இப்பதான் நினைச்சேன் கறி குழம்பு வாசடிக்கு ஒருத்தர் வரலையன்னுட்டு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டல்ல. என்ன வசந்தி காலையில வீட்டுல ஒன்றும் தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலையோ? அதான் கிளம்பி வந்துட்டா. என்னக்கு திடீர்னு இருந்தப்பல இருந்துட்டு இப்படி ஏச்சிட்டியே? போங்க உட்காந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். எனக்கு கறி வேணாம் கூட்டு வேணாம், நீங்களே தின்னுங்க உங்க கூட்டை. நானும் வீட்டில் காலையில மீன் வந்துச்சா மீன் குழம்பு ஆக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாப்புல எப்படி பேசிட்டே பத்தியில ஒரு கறி குழம்புக்காக என்ன எப்படி ஏசிட்டியே? மறக்க மாட்டேனா நீக்க? சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். நீ இப்படி பொக்குன்னு போவன்னு தெரிஞ்சா நான் சொல்லியிருக்கே மாட்டேன். எப்போவும் நீ வருவா போவா, உன் வீடு மாதிரி தானே நினச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவா. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலாமா. உனக்கு என்ன வேணுமோ எடுத்து தின்னுக. இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிட்ட? சரிக்கு அப்படியே ஒரு கறியும் கூட்டும் ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டாங்கக்க. எங்கள் வீட்டில் என் பிள்ளைய ஒன்றும் பள்ளியிடம் கிளம்பல பற்றியில அப்படியே வட்டையில் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளைய மத்தியானத்துக்கு சியானா நல்லா திம்பா.
ஆனால் டெய்லி நான் வைக்க குழம்பு தின்னு தின்னு அவள் பிள்ளை சோயே திங்க மாட்டேக்க அப்படியே எடுத்துட்டு வந்துடுறா. கஷ்டமா இருக்கு பத்தியில. நீங்க வைக்க குழம்புனா நல்ல மனமா இருக்கு, அதனால அவ 2 வாயை அள்ளி தும்பா பத்தியில. அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பிள்ளைகளுக்காக மட்டும் தானே கேட்கேன். சரிம்மா எடுத்துட்டு போ, பிள்ளைகளுக்காக தானே. பிள்ளையோட சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம். பிள்ளைகளுக்காக தானே இவ்வளோ கடந்து கஷ்டப்பட. எடுத்துட்டு போமா, எடுத்துட்டு போய் கொடு, நல்லா திங்கட்டும். சரிக்கா, நான் காலையிலேயே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதையே மறந்து விட்டேன் பத்தியில. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா, சின்ன பொண்ணுக்கு பிள்ளை பிறந்திருக்கான், அதை சொல்ல தான் ஓடாடி வந்தேன். அப்படியே பேச்சு வைக்கலாம் மறந்து போயிட்ட பத்தியில. ஓ அப்படியா, நேற்று கூட பார்த்தேன் பத்தியில. நேற்று ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க போனேன், அப்போ கூட ரொம்ப நிறமாசமாக தான் இருந்துச்சு. இப்பயே அப்போ என்ன இருந்தா பிள்ளை பிறந்துடுச்சா. எப்படியோ ஒரு வேலை நல்ல பானம் இறங்கி போச்சு. நல்லபடியாக குழந்தை பிறந்துட்டுல, தாயும் சேயும் நலமாக இருக்கால, அது போதும் நம்மளுக்கு. என்ன பிள்ளை பிறந்திருக்கு? ஏக்கா வீட்டில் ஒரே சண்டை பற்றியெல்லாம். அந்த மறுபடியும் சின்ன பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அதனால புருஷன் ஒரே சண்டை. நேற்று பூரா ஒரே குடி. அவங்க அம்மா வேற அந்த கத்தியா, இந்த பயலுக்கு வேற கல்யாணம் அமைச்சு பண்ணி வைக்கணும், 2 பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு ஒரே ஏச்சு. பாவம் என்னமா இருக்கான்னு தெரியல. வாக்கா ஒரு வேளை ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? என்னமா இருக்கான்னு தெரியல. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா அவங்க மாமியாவும் போய் பார்க்கல பத்தியில. தனியாக ஒத்தையில் கிடந்து ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுவா. எப்படி இருக்கான்னு தெரியலக்கா. ஐயோ கடவுளே, மறுபடியும் பொம்பளை பிள்ளை வந்துட்டுன்னு ஒரே ஏச்சா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆஸ்பத்திரியும் ஒருத்தரும் போகலங்க, ஒத்தையில் கிடந்து என்ன கஷ்டப்படான்னு தெரியல. சரி வசந்தி, நேரம் நம்ம ஆஸ்பத்திரி போயிடுவோம். அந்த பிள்ளை என்னம்மா கிடக்குன்னு தெரியல, ஒத்தையில் ஒருத்தர் இல்லாமல். பாவம் பிள்ளை பிள்ளை பத்தியா. வாட்டி நம்ம நேரம் ஆஸ்பத்திரி போயிடுவோமா? சரிக்கா, வாக்கா 2 கறியும் கூட்டு கொடுங்க, என் மகளுக்கு கொடுத்துவிட்டு நான் நேராக பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன். நீங்களும் வந்துடுங்கக்கா. இந்த வசந்தி எடுத்துட்டு நீ முன்னால் போயிட்டு வீட்டில் வச்சுட்டு நேராக பஸ் ஸ்டாண்ட் வந்துடு. நான் அந்த பிள்ளையிட்ட சொல்லிட்டு எல்லாம் பள்ளியிடம் கிளம்புது பத்தியா 2 சோத்தை எடுத்து வச்சுட்டு நானும் வந்துடுறேன். நேரம் ஆக்காது என்ன?